இங்க ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா ஒரு டெஃபண்டமா இருக்கிறதுனால அவரை பிடிக்காம போகுது. ஏன்னா அவரை வச்சு அவளோட ஸ்கூல்ல எல்லாரும் அந்த பொண்ணை புள்ளி பண்றாங்க. அவங்க அப்பா ஒரு டெஃபண்டம்னு முதுகுல பேப்பர்ல எழுதி விட்டுறது, போர்ட்ல எழுதி வைக்கிறதுன்னு இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு வீட்டுக்கு லேட்டா வருவா. அப்ப ஒரு அப்பாவா அந்த பொண்ணை திட்ட, இது இன்னமும் அவரை வெறுக்க வைக்குது. பொண்ணை திட்டிட்டோமேனு அப்பாவுமே ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு பர்த்டேன்றதுனால ஒரு கேக்க வாங்கி வச்சு பாத்துட்டு இருக்காரு. அப்போ பாத்ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிருக்கும். அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு டாக்டர் கிட்ட எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திடுங்க, என்கிட்ட வீடு கடையெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் நான் உங்களுக்கே கொடுத்துருன்ட்டு சைக்கிள்லயே அழுது புலம்பி புரிய வைக்கிறாரு. அப்ப அவரு பொண்ணை எப்படியெல்லாம் வளர்த்தாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவர் பொண்ணை ரொம்பவே கேரிங்கா பாத்துப்பாரு. தான் கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் கூட தன்னோட பொண்ணை பத்தி தான் சைக்கிளே சொல்லிட்டு இருப்பாரு. அந்த கேக்க வாங்கி வச்சு பொண்ணை திட்டினதுக்காக அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ரிகல்ஸ் எல்லாம் கூட பாத்துருப்பாரு. அப்புறம் ரத்த வெள்ளத்துல அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு ஓடுனதையும் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு ரத்தமும் கொடுத்து காப்பாத்த அந்த பொண்ணும் தான் அப்பா சின்ன வயசுல இருந்து தன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாருன்னு கான்சியஸ்ல வர கண்ணை முடிச்சு அவரை புரிஞ்சுக்கிட்டு அலறா. பிள்ளைங்க என்னதான் அப்பாக்களை புரிஞ்சுக்காம போனாலும் ஒரு அப்பாக்கு என்னைக்குமே பிள்ளைங்க மேல உள்ள அன்பு குறையாது. அம்மாக்களை மாதிரி அப்பாக்களுக்கு வெளிப்படையா அன்பை காட்ட தெரியாது. எப்பவுமே அப்பாவோட அன்பு சைலண்டா தான் இருக்கும்.